வரதட்சணை மட்டுமே கிட்டத்தட்ட 300 பவுன் நகையும் வந்து இப்போ ரொக்கமும் எல்லாம் சேர்த்து ஒரு 5 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 78வது நாள் அவங்க வந்து இப்போது நம்ம கூட இல்லை. இவ்வளவெல்லாம் செலவு பண்ணி இவ்வளவு பண்ணியும் ஏன் வந்து ஒரு மேரேஜ் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போச்சு? ஏன்னா பவுன் நகையும் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் மேலும் வந்து அவங்க நகைகளை வந்து கேட்டிருக்காங்க. இன்னும் பல விதமான வரதட்சணை கொடுமைகள் பண்ணியிருக்காங்க. உடல் ரீதியாகவும் துன்புறுத்தல் வந்து பண்ணியிருக்காங்க. ரிதன்யாவுடைய தம்பிக்கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, எனக்கு சாப்பாடு கூட சரியாக இங்கே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் எவ்வளவு கொடுமை சார். 5 கோடி ரூபாய் அந்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குடும்பம் செலவு பண்ணியிருக்கு. சாப்பாடு சரியாக போடலை அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னால், நீ வா தங்கம், அக்கா நீ வா, எதுனா நம்ம பார்த்துக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்கிற அந்த தைரியம் அந்த தம்பிக்கிட்ட இல்லை. அவளுக்கு ஃபிசிக்கலாக கூட அவர் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல. அவர் என்ன பண்ணாரு பண்ணலை அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வந்து இல்லை. அவங்க கொடுக்குற மென்டல் டார்ச்சர் என்னால் தாங்க முடியல. உடல் ரீதியாகவும் என்னால் அவங்க கூட உண்மையாகவே இருக்க முடியல. ரொம்ப டார்ச்சராக இருக்குது டெய்லியும். அவ்வளவு பேரில் நிறைய பேர் அந்த பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நான் பிரச்சனையில் இருக்கேன், என் வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ்த்தின மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு தன்னுடைய வாய்ஸ் நோட்டில் சொல்லியிருக்காங்க, நான் மீண்டும் நான் வந்து அப்ரோச் பண்ணேன், எத்தனையோ பேரை நான் திரும்ப நான் கேட்டுட்டேன், எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்மா, வாழ்க்கை அப்படி தான் இருக்கும், இன்னும் நீ வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கேட்குற எல்லாருமே சகிச்சு போ, வாழ்க்கை இப்படி தான் இருக்கும், இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நான் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பொண்ணை நீங்கள் 20-25 வருஷம் வளர்த்துருக்கீங்க, யாருன்னே தெரியாது. 10 நாள் தெரியுமோ, 2 வாட்டி 2 மணி நேரம் பார்த்தீங்களோ தெரியாது. அந்த பையன் பேரில் போய் நீங்கள் வந்து 2 கோடி ரூபாய் தூக்கி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கிறது எவ்வளவு ஒரு அநியாயம் இல்லையா? பெண்கள் வந்து அங்கே டிவோர்ஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வந்து சொந்த குடும்பம் பெற்றோரே வந்து தூற்றுற ஒரு நிலைமை இருக்குது. எனக்கு இவர் கூட ஏனோ செட் ஆகலை, நான் வேறு மறுமணம் பண்ணிக்கிறேன், அல்லது நான் தனியாக கூட இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எளிமையான ஆப்ஷனை வந்து அவங்க ஒரு இம்பாசிபிள் ஆப்ஷனாக, இவளுக்கு நம்மளை விட்டால் எங்கேயும் போகிறதுக்கு வழி கிடையாது, இங்கே தான் நம்ம என்ன அடித்தாலும் பிடிச்சாலும் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எப்போ அவங்களுக்கு வருதோ அப்போ தான் அந்த எல்லா டார்ச்சருமே வருது. எனக்கு சத்தியமாக இந்த வாழ்க்கை பிடிக்கல. மென்டலி என்ன அசால்ட் பண்றாங்க, பிசிக்கலா ஈவன் டார்ச்சர் பண்றான். குடும்பம், திருமண அமைப்பு, சமூக ஒழுங்குகள் அனைத்தும் சேர்ந்து ஒரு பெண்ணின் வாழ்வை என்ன செய்கிறது? சமீப துயரமான உதாரணம் திருப்பூர் அவினாசி ரிதன்யா. இது பற்றி தான் இந்த வீடியோவில் பேச இருக்கிறோம். இது தொடர்பாக நம்முடன் கருத்து பரிமாற இருக்கிறார் பெண்ணிய சிந்தனையாளர் சுபத்ரா தேவி தனசிங்கன் அவர்களுடன் பேசலாம். ரிதன்யா பற்றி ஆரம்பத்தில் அது வரதட்சணை அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வந்தது. அப்புறம் வந்து அவங்க வாய்ஸ் நோட்ஸில் இருந்து வந்து உடல் ரீதியான துன்புறுத்தல்கள், குறிப்பாக மேரிட்டல் ரேப் மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது வந்தது. இப்போ வந்து அவங்க அப்பாவோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, புகுந்த வீட்டில் அவங்களுக்கு இடம் இல்லாத மாதிரி, பிறந்த வீட்டிலுமே அவங்களுக்கு இடம் இல்லைங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. ஸோ இந்த தகவல்கள்லாம் தொடுத்து பார்க்கும்போது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற உங்கள் பார்வையை சொல்ல முடியும்? அந்த பெண்ணுடைய மேரேஜ் அப்போது அந்த பெண் வந்து கொடுத்த பேட்டி இருக்குது. அதாவது அந்த டெக்கரேட்டருக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்னாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அவங்களுடைய டெக்கரேஷன், அவங்களுடைய மேக்கப்பு, ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் இவ்வளோ நல்லா இருக்குன்னு அவ்வளோ மகிழ்ச்சியாக வந்து அவங்க பகிர்ந்துருக்காங்க. ஸோ எல்லா ஒரு சராசரி பெண் போலவும் யாரோ ஒரு கணவர் வந்து தனக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை கொடுக்க போகிறாரு, நம்ம அம்மா அப்பா வந்து அப்படி ஒரு அற்புதமான கணவரை நமக்கு தேடி கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிற அதே நம்பிக்கையில் அவங்க சாதாரணமாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு பெண் தான். வரதட்சணை மட்டுமே கிட்டத்தட்ட 300 பவுன் நகையும் வந்து இப்போ ரொக்கமும் எல்லாம் சேர்த்து ஒரு 5 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. 78வது நாள் அவங்க வந்து இப்போது நம்ம கூட இல்லை. ட்ரெடிஷனில், பாரம்பரியத்தில், மதத்தில் எல்லாத்துலேயும் என்னென்ன நீங்கள் சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணியாச்சு. ஜாதகம் பார்த்தாச்சு, ஜாதி பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. அப்போது ஏன் வந்து இது மாதிரி ஒரு கிராஸ் ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. பெற்றோர்கள் தொடர்ந்து சொல்லியிருக்காங்க, அப்பா மாதிரி அவங்க அம்மாவும் சில ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. வந்து இன்னும் இப்போ அதிர்ச்சி தர தகவல்களாக இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு ரொம்ப கவலை அளித்த விஷயம் என்னது? இப்போது 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொன்னால்
எவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் வந்திருப்பாங்க அந்த கல்யாணத்துக்கு. வந்து வாழ்த்து சொல்லியிருப்பாங்க, gift கொடுத்துருப்பாங்க, ரிட்டன் gift வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவ்வளவு பேரில் நிறைய பேர் அந்த பொண்ணு வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நான் பிரச்சனையில் இருக்கேன், என் வாழ்க்கை வந்து நீங்கள் வாழ்த்தின மாதிரி நல்லா இல்லைன்னு சொல்லி அந்த பொண்ணு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு தன்னுடைய வாய்ஸ் நோட்டில் சொல்லியிருக்காங்க, நான் மீண்டும் மீண்டும் நான் வந்து அப்ரோச் பண்ணேன், எத்தனையோ பேரை நான் திரும்ப திரும்ப நான் கேட்டுட்டேன், எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்மா, வாழ்க்கை அப்படி தான் இருக்கும், இன்னும் நீ வாழ்க்கையில் பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுமா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நான் உனக்கு எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் அந்த உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸு, வாட் எவர் அந்த சுற்றம் சூழ இருக்கவங்க கிட்ட இருந்து இருக்கக்கூடிய 1.1 கம்யூனிகேஷன். ஸோ நீ என்னை எவ்வளோ வாட்டி அப்ரோச் பண்ணாலும் நான் உனக்கு உனக்கு தான் நான் அட்வைஸ் சொல்வேனே ஒழிய நான் வந்து உனக்காக எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு டோர் க்ளோஸ் பண்ணுறது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான இது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுமா, அப்படிதாம்மா வாழ்க்கை இருக்கும், நாங்கள்லாம் இதுக்கு மேலே நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், அதனால நீயும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை மாறிடும். அல்லது வந்து ஒரு ஜோசியம் பார்த்துருக்கோம், இந்த ஆணி வந்து அவன் வாழ்க்கை மாறி போயிடும், ஆவணி வந்து அவன் வாழ்க்கை மாறி போயிடும், அவன் கணவர் வந்து மனசு மாறிடுவார், இந்த மாதிரியெல்லாம் நிறைய வந்து போகாத ஒரு ஊருக்கு வழிங்கிற மாதிரி தான் வந்து திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி வாழ்க்கை மாறுமா? வந்து இந்த மாதிரி வாழ்க்கை வந்து மாறினதும் இருக்குது. ஆனால் வந்து அது எதனால் மாறி இருக்கு அப்படிங்கிறதா கேள்வி. ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, 2 பேர் சமம் அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷனில் இருக்கும்போது 2 பேருக்குமே வந்து சுயமரியாதை கிடைக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அவங்க ஒரு மதித்து வந்து வாழ்ந்துக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு சமம் அப்படிங்கிற அந்த ஒரு இடமே அந்த இடத்துல இல்லாத போது ஒருத்தர் மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் எதிர்பார்க்கப்படுறாங்க. இன்னொருத்தர் வந்து இது எவ்வளவு அடித்தாலும் தாங்குதே, என்ன பண்ணாலும் கேட்டுக்கும் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க இன்னும் ஸோ அத்தனை பவுன் நகையும் பத்தாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்னும் மேலும் வந்து அவங்க நகைகளை வந்து கேட்டிருக்காங்க. இன்னும் பல விதமான வரதட்சணை கொடுமைகள் பண்ணியிருக்காங்க. உடல் ரீதியாகவும் துன்புறுத்தல் வந்து பண்ணியிருக்காங்க. போது கணவர் மனைவி உறவை வந்து ஏற்றத்தாழ்வோடு வைக்கும்போது அந்த பொண்ணே தியாகம் பண்ணிக்கிட்டே அது எவ்வளவு தாங்குறாளோ தாங்குற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. ரொம்ப வருஷம் கழித்து அந்த பொண்ணுக்கே வந்து ஒன்று பழகி போயிடுது, அல்லது ஒரு 5, 10, 15 வருஷம் கழித்து அந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வந்து அந்த பொண்ணு வந்து திருப்பி பேசி தன்னுடைய உரிமையும் இடத்தையும் சம்பாதிச்சுக்கிற ஒரு சூழல் வந்து நான் பல இடங்களில் வந்து பார்த்துருக்கேன். பல இடங்கள்ல என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ். இப்போ வந்து இவங்க வந்து உண்மையிலேயே ஒரு டார்ச்சருக்கு பிறகு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது போலீஸ்க்கு, பெண்ணிய அமைப்புகளை வந்து அவங்க அணுகிறது, அல்லது அரசியல் அமைப்புகளை வந்து அணுகிறது, அவங்க வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கை கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு இல்லை இந்த நம்ம சட்டங்கள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, இது வந்து நமக்கு உள்ள கேஸுன்னு போயிட்டோம்னா நம்ம வந்து பல வருடங்கள் வெளியே வர முடியாதுங்கிற ரியலைசேஷன் எப்போ அந்த ஆணுக்கு வருதோ அப்போது அந்த குடும்பம் வந்து இதை குறைச்சி இந்த மாதிரி வருது. ஸோ மாறுறதுங்கிறது சும்மா தன்னாலேயே மாறிடுமானா அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு சுற்றி இருக்க சமூகம் வந்து இன்டர்ஃபியரன்ஸ், ஒரு பாசிட்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ் வந்து கொடுக்குதோ அந்த அளவுக்கு தான் மாற்றங்கள் வந்து விரைவாகவும் நல்லாகவும் இருக்கும். பொண்ணுக்கு புகுந்த வீட்டில் பிரச்சனைகள் அப்படின்னா பிறந்த வீட்லேயுமே பிரச்சனை இருக்குங்கிறப்ப வேற நிறைய வழிகள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதோ இல்லை வேற வழிகளில் வாழ்கிறதோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை தேடாமல், ஏன்னா இப்படி எந்த ஆப்ஷனுமே அவங்களுக்கு தெரியல. நிறைய இடங்கள்ல நாங்கள் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், பல பேர் வந்து அவங்க இங்கே உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே ஒரு எக்ஸ்டர்னல் இன்டர்ஃபியரன்ஸ் தான். அவங்களுடைய தோழி வழியாகவோ அல்லது ஒரு தொண்டு நிறுவனம் வழியாகவோ ஏதோ ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு அறிவுரையாவது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. நீ இது உன்னுடைய உரிமை, நீ விட்டுக்க கொடுக்கக்கூடாது, நீ தைரியமாக நில்லு, நாங்கள் பார்த்துக்குறோம், நான் இருக்கேன், நீ வா நம்ம பார்த்துக்கலாம், நான் உனக்கு ஒரு வேலை எடுத்து கொடுக்குறேன், இந்த மாதிரியான எக்ஸ்டர்னலாக அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் கொடுக்கக்கூடிய தெம்பு இருக்குல்ல, அதுலேயே இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நின்றுடுறாங்க. இந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அந்த அம்மா கிட்டேயே அப்படியே பயங்கர செல்லமாக அப்படியே வந்து வளர்த்துருக்குறாங்க. திரும்ப திரும்ப வந்து நீ வந்து ஒரே ஒரு கணவர் ஒருத்தருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இருக்கு, டிவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறதே அந்த பொண்ணுக்கு கொடுக்கல. சட்டப்பூர்வமாக அந்த பொண்ணுக்கு என்ன வழிமுறை இருக்குது அப்படிங்கிறத அந்த குடும்பங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கல. என்னென்ன ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணிக்கலாங்கிறது கொடுக்கல. அப்படியே அந்த வரப்போட கணவரை மட்டுமே நீ நம்பணும், அவர் எப்படி இருந்தாலும் அவரை மட்டும்தான் நம்பணும், உனக்கு வேறு பாதையே இல்லை, திருப்பி நீ வீட்டுக்கு கூட வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எஜுகேஷனை தான் கொடுத்துருக்குறாங்க.
இவ்வளவு பெண்ணிய சிந்தனையாளர்கள், பெரியார் போன்றவர்கள், காந்தி போன்றவர்கள், சாவித்ரிபாய் பூலே போன்றவர்கள் வந்து வேலை பார்த்து பல சட்டங்கள் திட்டங்களும் எல்லாமே இன்னைக்கு இருந்தா கூட அதை அந்த பொண்ணுக்கு கம்யூனிகேட் கூட பண்ணாம ஒரு க்ளோஸ்டாகவே அந்த பொண்ணை வச்சுருந்தா. அதனால வேற யாரையும் அப்ரோச் பண்ணணும்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியல. அவங்களுடைய பெற்றோர், அந்த சுற்றம், அதில் மட்டுமே அவங்க திருப்பி அப்ரோச் பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் வந்து கிடைச்சிருந்ததுன்னா அப்படிங்கிறது தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமையோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து கல்வி, வேலைவாய்ப்பு மாதிரி பல்வேறு விஷயங்களால் நிறைய ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கு. வந்து எல்லா இடங்களையும் நடந்திருக்கு மாதிரி பெண்களோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. ஆனாலும் இன்னும் கொங்கு பகுதியில் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற விமர்சனங்கள் தொடர்ந்து வருது. எல்லா பகுதியிலையுமே மிக மோசமான ஒரு நிலைமையில தான் இந்தியா முழுக்கவே இருக்கு. அந்த சாதிய சங்கங்களுடைய ஆதிக்கம் வந்து மிக மோசமாக ஆயிட்டதுனால இன்னுமே வந்து இந்த சூழல் வந்து கொஞ்சம் பின்னாடி போகிற ஒரு இதில் தான் இருக்கு. பர்டிகுலராக கொங்கு பகுதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அங்கே மட்டும் இல்லை, இப்போ ஆணவ கொலைகள் வந்து எல்லா பக்கமே நடந்துட்டு இருக்கு. கௌசல்யா இருக்காங்க இல்லையா, ஸோ கௌசல்யாவுடைய இன்ட்ராக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அங்கே வந்து ஆணாதிக்கம் மிக மோசமாக இருக்குது. நீங்கள் பெற்ற அப்பாவுக்கு எதிர்த்து எதுவுமே பேச முடியாது, வேகமாக நடக்கக்கூட முடியாது. அப்பா தான் ஃபஸ்ட்டு சாப்பிடணும், அப்பா தான் எல்லாமே, அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க, பெண்கள் அப்படிங்கிற ஒரு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இருக்குது. பெண்கள் வந்து அங்கே டிவர்ஸ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது வந்து சொந்த குடும்பம், பெற்றோரே வந்து தூற்றுற ஒரு நிலைமை இருக்குது. எனக்கு இவர் கூட ஏனோ செட் ஆகலை, நான் வேறு மறுமணம் பண்ணிக்கிறேன், அல்லது நான் தனியாக கூட இருந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு எளிமையான ஆப்ஷனை வந்து அவங்க ஒரு இம்பாசிபிள் ஆப்ஷனாக தன்னுடைய கலாச்சாரமாக அந்த குடும்பங்களில் அந்த குழந்தைகளுக்கு அப்படி சொல்லி வளர்த்துருக்குறாங்க. வேறு வழியே இல்லை, நீ இது ஒன்று தான் வாழ்க்கை, வேறு எந்த ஆப்ஷனும் உனக்கு கிடையாது அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறதுனால. இன்னொன்று வந்து கணவரை விட்டு வாழக்கூடிய பெண்களை பற்றி மிக மோசமாக பேசுவது, அவங்கள ஒரு அவமான சின்னமாக வந்து கருதுறது. அவள் பாரு தனியாக நிற்கிறா பாரு, எவ்வளோ அருமையாக தனியாக நின்று குழந்தைய வளர்க்குறா பாரு அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவாக அதை காமிக்காமல் அதை மிக மோசமாக ஆக்கி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையையும் கஷ்டப்படுத்தி, அந்த பொண்ணு ஒரு வாடகைக்கு வீடு தேடினா கூட யாருமே கொடுக்காத மாதிரி சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிற அந்த ஒரு இதை வந்து திரும்ப அங்கே கலாச்சாரமாக பண்ணி அந்த பெண்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ இதில் என்னென்னா, இந்த தனியாக வந்த பெண்கள் மட்டும் கஷ்டப்படுறதில்ல, தனியாக வந்த பெண்களை பார்த்து அப்படி போனால் இன்னும் மோசமாயிடும் அப்படின்னு சொல்லி இங்கேயே இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்க இவங்களுடைய டார்ச்சர்ஸ் வந்து இன்னும் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா கீழே குனிய வந்து மேலே குட்டுறது வந்து அதிகமாகுங்கிறது உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். வெளிநாட்டில் சில யூனிவர்சிட்டிஸில் இதுக்கான ஆய்வுகளே பண்ணியிருக்கிறாங்க. யார் வந்து தனக்கு கீழே நம்ம என்ன ஒரு வன்முறையோ ஒரு அதிகாரமோ பண்ண அவங்க திருப்பியே கேட்காம திருப்பி தன்னுடைய காலில் நிற்கணும்னு தலை நிமிராமல் குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்போ வந்து இவங்களுடைய வன்முறையும் கொடூரத்தன்மையும் அதிகமாயிட்டே போகுது, எல்லை இல்லாமல் அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிறது தான் உளவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. மனிதர்களுடைய நிலையே வந்து அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த கொங்கு கலாச்சாரம் உட்பட இன்னும் பல இந்திய கலாச்சாரமே அந்த மாதிரி இருக்குதுங்கிறது ஒரு உண்மை. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் அப்பாவோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது, வந்து அது ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது. வந்து அதை நான் பற்றி ஒருத்தருக்கு ஒருத்திங்கிறதோட பெருமையாக அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவ இறந்துட்டா அப்படின்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம், நிறைய பேருக்கு நிறைய வேல்யூஸ் இருக்கும். சில பேர் வந்து தன்னுடைய கலாச்சாரத்துக்கு முக்கியம் நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி அவங்க அப்பா வந்து இதுதான் நம்மளுடைய கலாச்சாரம், இந்த கலாச்சாரத்தை காப்பாற்றுறதுக்காக உயிரையும் தியாகம் செய்வது பெருமை அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு இன்புட் அவரோட மைண்டில் சின்ன வயசுலேருந்தே போயிருக்கு. நான் சொன்ன மாதிரி அந்த மதம் அப்படிங்கிறது வந்து கலாச்சாரத்துக்குள்ளே போயிடுது, அந்த கலாச்சாரம் வந்து மக்களினுடைய மனது பூரா ஆக்கிரமித்துறது. அப்போது அவங்க இதுதான் சரி அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவர் பெருமைப்பட்டிருக்காரு. தன் மகள் இறந்த போதும் கூட அதை ஒரு பெருமையாக நினைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஆணவ கொலையில் கூட இதுதான். ஆணவ கொலையில் கூட இந்த சாதியை காப்பாற்றுறதுக்காக என் பொண்ணை நான் வெட்டிட்டேன், என் பையனை நான் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, அதுக்கு அந்த என்டையர் வில்லேஜ், அந்த என்டையர் ஏரியா அந்த இறப்புக்கே வந்து துணை போகிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது. நிறைய ஆணவ கொலையுடைய கதைகளை கேட்டாக்க அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அந்த ஊர் முழுக்க தெரியும். சில பல ஊர்களுக்கு சுற்றிப்பட்ட எல்லாருக்குமே தெரியும். யாருமே வந்து வாய் திறக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த சாதிக்காக அவங்க தியாகம் பண்ணிட்டாங்க
அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. மிக மோசமான இந்த பார்வையை நம்ம சமூகமாக சேர்ந்து நிறைய பேசி 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 தான் நம்ம வந்து வெளியே கொண்டு வர வேண்டியது. அவங்க அப்பாவோட ஸ்டேட்மெண்ட் சரி, இல்லை இந்த சமூகம் அவரோட வரையறைப்படியும் சரி, ஒரு நல்ல பெண் அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு வரையறை இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நல்ல பெண் அப்படிங்கிறது வந்து தன்னுடைய உரிமையை கோராத பெண் தான் நல்ல பெண். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயத்தை தன்னுடைய மூதாதையர்களோ முன்னோர்களோ பெரியவர்களோ ஊர் பெரியவர்கள்னு சொல்லக்கூடியவங்களோ சொன்னாலும் கூட அதை நம்ம கேட்டுக்கணும். அவள் தான் நல்ல பெண். நீங்கள் சொல்கிறதுல இந்த மிஸ்டேக் இருக்கே, நீங்கள் சொல்கிறதுல இது சரியாக வராதே அப்படிங்கிற ஒரு கேள்வியை தன்னுடைய எஜுகேஷன் கொடுத்த ஸ்ட்ரென்த்தில் அவள் வந்து கேட்டா அப்படின்னு சொன்னால் அவள் கெட்ட பொண்ணு, திமிரு பிடிச்சவ, வாய்க்கொழுப்பு, இந்த மாதிரியான வார்த்தைகளில் போட்டு அவளை வந்து வையிறது, திட்டுறது, இது எல்லாமே வந்து நடக்குது. ஸோ இப்போ நல்ல பெண் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னா, மிக முக்கியமாக வந்து தன்னுடைய பங்கு சொத்தை கேட்கக்கூடாது. இது என்ன இதுக்கு ரிலேட் பண்ணுறீங்க அப்படி, இதெல்லாம் தூரமான விஷயமாச்சேன்னு பார்க்கலாம். ஆனால் அடிப்படையில் அது சொத்துல தான் வந்து முடியுது. சொத்து அப்படிங்கிறது ஆணுக்கானது மட்டுமே. அந்த ஆணுக்கான சொத்து அவருடைய ஆண்மகனுக்கு மட்டுமே போய் சேரும். அந்த ஆண்மகன் அவருக்கு உள்ள குழந்தை தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காகத்தான் அந்த பொண்ணு வந்து ஜெயில் மாதிரி அங்கேயே இருக்கணும். வேற எங்கேயாவது போயிட்டேன்னா வேற யாருக்காவது குழந்தை பிறந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பழைய காலத்து சிந்தனை. அது உண்மையிலேயே உங்களுக்கு யாரு அப்பான்னு தெரிஞ்சுக்கிறது தான் உங்க உண்மையிலேயே பிரச்சனைனா, இன்னைக்கு வந்து சயின்டிஃபிக்கா அதுக்கு 1000 வழி இருக்கு. ரொம்ப சுலபமா அதை கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். அதுக்கு அந்த பொண்ணை காலம் முழுக்க ஒரு வீட்டுக்குள்ளேயே போட்டு இங்க போனியா அங்க போனியா அங்க பாத்தியா இங்க பாத்தியானா வேலைக்கு போக விடாம படிக்க போக விடாம அந்த பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த சொத்து வந்து அப்பா கிட்ட மட்டும்தான் இருக்கும். பாயிண்ட் 1. அம்மா அந்த பெண் கிட்ட வரவே வராது. ஆனா நியாயப்படி அந்த பெண்ணுக்கு பாதி சொத்து உண்டு இல்லை, சட்டப்படியும் சரி அவங்க பெற்றோருடைய மனசாட்சியின் படியுமே ஒரு ஷேர், பாதி ஷேர் இருக்குல்ல. அதை என்ன பண்றாங்க அப்படின்னா, 4 பிரிக்கிறாங்க. முதல் பொங்க சொத்தை எடுத்து கல்யாண செலவுன்னு சூற விட்டுறாங்க. கல்யாண செலவு அந்த பெண்ணு சைடில் இருந்து மட்டும்தான் செலவழிக்கப்படுது. ஆணுடைய சைட்லேருந்து கல்யாண செலவு கிடையாது. இந்திய திருமணங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான திருமணங்கள் அப்படி இருக்கு. எதனாலன்னு சொன்னால், அந்த பெண்ணுடைய சொத்து அப்படின்னு நாளைக்கு அந்த பொண்ணுக்கிட்ட போய் அப்பா எனக்கு சொத்து கொடுப்பா அப்படின்னு கேட்டால், தங்கம் உனக்கு வந்து கல்யாணம் பண்ணோம்லம்மா, 2 கோடி ரூபாய் கல்யாணத்துக்கு செலவாச்சு இல்லை, ஒரே நாளில் காலி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணுக்கு 10 வருஷம் கழிச்சு நமக்குன்னு ஏதாவது காசு இருந்தால், வருமானம் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா அந்த ஒரு நாள் கூத்து ஒரு அர்த்தமாகவே இருக்காது. இன்னொன்று, கல்யாணங்கிறது அந்த பொண்ணு மட்டும் பண்ணிக்கலையே, பையனும் பண்ணிக்கிறாருல. கல்யாண செலவில் சாப்பாடு அப்படிங்கிற அந்த இதில் பையன் வீட்லேயும் அத்தனை 1000 பேர் வந்து சாப்பிட்றாங்கல்ல, அதுக்கு ஏன் பொண்ணு செலவு பண்ணும்? இது நியாயமா? பொண்ணு பையன் 2 பேருமே சேர்ந்து தானே கல்யாண செலவை பாதி பாதியாக ஷேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு கலாச்சார மாற்றமே நம்ம கொண்டு வந்தாலே கல்யாண செலவே பயங்கரமாக குறைஞ்சிரும். ஆண் வந்து தன்னுடைய பங்கு சொத்துலேருந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்னு சொன்னால், இல்லையே நான் அதுக்கு ஒரு பெருசாக ஒரு நிலம் வாங்கிடுவேனே, அதுக்கு நான் பெரிய ஒரு முதலீடு பண்ணிடுவேனே, எதுக்கு, இது சிம்பிளாக பண்ணிக்கலாம், ஒரு வேளை கூப்பிட்டு எல்லாரையும் சாப்பாடு போட்டு பண்ணிக்கலான்னு அந்த ஆண் வந்து சொல்லுவார் இல்லையா. அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரியாத வயசில் அந்த பொண்ணுக்கு ஒரு 18, 16, எந்தெந்த வயசுலலாம் பொண்ணு கல்யாணம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். 13, 16 வயசில் ஆரம்பித்து ஒரு 22 வயசு அந்தக்குள்ளே ஒன்றுமே தெரியாத அந்த வயசில் அந்த பொண்ணுக்கு என்ன சொத்து இருக்கோ அதை விற்று அல்லது காலி பண்ணி அந்த கல்யாண செலவுன்னு அந்த பொண்ணு இப்போ கணக்கில் எழுதிடுறாங்க. பாயிண்ட் 1. அதுக்கு அடுத்தது இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா 70 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஓல்வா கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு எதுவும் அப்படி வாங்கி கொடுக்கணும்னு சொன்னால், அந்த பொண்ணு தனக்கு ஓட்டிக்கிறதுக்கும் போகிறதுக்கும் வர்றதுக்கும் வந்து அந்த பொண்ணுக்கு தானே வாங்கி கொடுக்கணும். அவள் பங்கு சொத்து அவளுக்கு தானே போய் சேரணும். அது என்ன வந்து கணவருக்கு போய் பைக்கு வாங்கி கொடுக்குறேன், ஸ்கூட்டர் வாங்கி கொடுக்குறேன், கார் வாங்கி தரேன் அப்படிங்கிறது, டிவி ஃப்ரிட்ஜு எல்லாம் வாங்கி தரேன்னு அவர் பேருக்கு கொடுக்கறதுங்கிறது இந்த பொண்ணோடைக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் இல்லையா? இந்த பொண்ணை நீங்கள் 20-25 வருஷம் வளர்த்துருக்கீங்க, யாருன்னே தெரியாது. 10 நாள் தெரியுமோ, 2 வாட்டி 2 மணி நேரம் பார்த்தீங்களோ தெரியாது. அந்த பையன் பேரில் போய் நீங்கள் வந்து 2 கோடி ரூபாய் தூக்கி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கிறது எவ்வளவு ஒரு அநியாயம் இல்லையா? தான் பொண்ணுக்கிட்ட கொடுக்க மாட்டேன், இவ பங்கு சொத்தை அங்கே கொண்டு போய் கொடுப்பேன், அது ஒன்று. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நகை நட்டு. அந்த நகைங்கிறது வந்து அதுலேருந்து எந்த ஒரு இன்கமும் வராது. அதே ஒரு லேண்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணுக்கு அதுலேருந்து ஒரு வாடகையோ ஒரு விவசாய வருமானமோ ஏதோ ஒரு வருமானம் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த சூழ்ச்சி பாருங்கள், பெண்ணுக்கு அதுலேருந்து தொடர்ந்து எந்த வருமானமுமே வராத ஒரு விஷயமாவே அவளோட பங்கு சொத்தை வந்து காலி பண்ணுவாங்க. ஸோ அதை கொண்டு போய் இவங்க நகையாக போட்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த பொண்ணு அப்பப்போ போட்டுக்கிட்டு ஒரு பெருமையாக, அந்த ஆணினுடைய ஒரு பெருமையாக, அந்த அப்பாவுடைய ஒரு பெருமையான நகை ஸ்டாண்டு
உயிரோடு இருக்கக்கூடிய நகை ஸ்டாண்டா அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே தெரிஞ்சு. நாளைக்கு அந்த ஆணுக்கு ஏதோ ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஏதோ ஒன்றுனா ஃபஸ்ட்டு காலியாகிறது எதுவாக இருக்கும்? இந்த நகை. இந்த பொண்ணுகிட்ட கேட்க கூட மாட்டாங்க, அது உன் கடமை, நீ கொடுத்து தான் ஆகணும் அத்தனையும் அப்படின்னு சொல்லி. அதே இந்த பொண்ணு வந்து நான் என் நகையை விற்று நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எத்தனை வீட்டில் சம்மதிப்பாங்க? உட்காந்து வஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க, பெத்த வீட்லேயும் சரி புகுந்த வீட்லேயும் சரி. இந்த சீர் சனத்தி அப்படிங்கிறது நகை நட்டு, கல்யாண செலவு, வரதட்சணை காசு, இது எல்லாமே ஒரு பைசா இந்த பொண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாமல் முழுமையாக இந்த பொண்ணுடைய ஒரு வருமான வாய்ப்பு, சொத்து வாய்ப்பு அத்தனையும் ஜீரோ பண்ணி இவளை வந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரியா, ஒரு 10 ரூபா வேணும்னாலும் தன் கணவர்கிட்ட போய் எனக்கு சானிட்டரி பேடு வாங்கணும், 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்கன்னு கணவர்கிட்ட கையேந்தக்கூடிய ஒரு நிலையில கொண்டு போய் தள்ளுறது. இதுக்கு நீ சம்மதிச்சா நீ நல்ல பொண்ணு. இதுல எதையாவது நீ கேள்வி கேட்டேன்னா நீ வந்து நல்ல பொண்ணு கிடையாது. பொண்ணோட சொத்துங்கிறது வந்து ஒரு கல்வியாவோ இல்லை ஒரு முதலீடாவோ இருந்தால் அது வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை எப்படி மாற்றும்? நிச்சயமா மாற்றும்ல. அந்த பொண்ணுக்கு வந்து நீங்க கல்வி கொடுத்துட்டீங்க, வேலை வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, தொழில் செய்யறதுக்கான முதலீடா கொடுத்துட்டீங்க, அவள் சொந்தமா வந்து தொழில் செய்யறா, சொந்தமா அவளுக்கு வந்து சொத்து எழுதி கொடுத்துருக்கிறீங்க, அதுல இருந்து வருமானம் அவளுக்கு வருது அப்படின்னு சொன்னா அவளுடைய தன்னம்பிக்கையோட நிலை பல மடங்கு வந்து அதிகமாகும். ஸோ இந்த தன்னம்பிக்கையோட அந்த பொண்ணு இருக்கிறா இல்லையா, இந்த தன்னம்பிக்கையோட ஒரு சிறந்த அணிகலன் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஏதோ நகை நட்டு போட்டுக்கிறதுனால இல்லை, ஒரு தன்னம்பிக்கையோட நீங்கள் வந்து தலை நிமிர்ந்து ஒரு புன்னகை செய்கிறீங்க, ஒரு எல்லார் மேலேயும் ஒரு அன்பாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களை மிகப்பெரிய ஒரு அழகாக ஒரு மதிப்புமிக்க ஒரு நிலையில் உங்களை வந்து வச்சுருக்கும். ஸோ இந்த தன்னம்பிக்கையை உடைக்கிறது தான் பல்வேறு மதங்கள் வழியாக வந்த கலாச்சாரத்திலும் கூட இது ஒரு வகையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் எல்லா பெற்றோர்கிட்டையும் கரம் குவிச்சு கேட்டுக்கிறது வந்து இதுதான், தயவு செஞ்சு என்ன நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு பண்ணுறீங்களோ, நிலமாகவோ வீடாகவோ சொத்தாகவோ உங்கள் பொண்ணு பேரில் கொடுங்க. தயவு செஞ்சு வரதட்சணை பணத்தை வந்து உங்கள் மாப்பிள்ளை பேருக்கோ மாமனார் பேருக்கோ யாருக்கும் ஒத்த ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. கல்யாண செலவை பாதி மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் பொண்ணுக்கு என்ன நாங்கள் போடுறோமோ அதை எங்கள் பொண்ணுக்கு தான் போடுவோம், எங்கள் பொண்ணுக்கு தான் கொடுப்போம் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நில்லுங்க. அதுக்கு முன்னாடி அவள் ஆசைப்பட்டதை படிக்க வைங்க, நினச்ச இடத்துக்கு வேலைக்கு போக வைங்க. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேலே அவளுக்கு விருப்பப்பட்ட கணவனை மட்டுமே தயவு செஞ்சு மனம் முடியுங்க. இப்போ இந்த கேஸ்ல ரிதன்யாவோட கேஸ்ல நாங்க பார்த்தப்போ அவளுக்கு கூட வந்து அவளுக்கு பிசிக்கலா கூட அவர் கூட இருக்கிறதுக்கு பிடிக்கல. அவர் என்ன பண்ணாரு பண்ணல அப்படிங்கிறது அடுத்த விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வந்து இல்லை. இது நான் சொல்றேன், பெரும்பான்மையான பெண்களுக்கான பிரச்சனை. இது ரிதன்யாவுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது. மேபி இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகாம இருந்திருக்கலாம். ஆனா அவர்கள் இருவருக்கும் ஒரு காதல் இருந்ததென்றால் அவர்கள் அதை ரொம்ப அருமையா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் யார் என்னன்னே தெரியாத யாரோ ஒருத்தர் கூட திடீர்னு ஒரு நாள் கொண்டு போய் நீங்கள் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி போட்டுறீங்க. அந்த ரூமை தவிர அந்த பொண்ணு எங்கேயுமே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழல் அந்த பொண்ணுக்கிட்ட கொடுக்கும்போது அந்த பொண்ணுடைய உளவியல் எவ்வளவு ஒரு ஷாக்காக இருக்கும். எனக்கு வேறு எங்கேயுமே போக முடியாது, இவர் என்ன விருப்பப்பட்டாரோ அதை சர்வ் பண்ணுறது மட்டும்தான் என்னுடைய ஒரே கட்டாயம் அப்படிங்கிற ஒரு சூழலில் கொண்டு போய் அந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட ஜெயில் தானே அது, அந்த மாதிரி தள்ளும்போது அந்த பொண்ணு உளவியல் ரீதியாக எவ்வளவு பாதிக்கப்படுவாள். தனக்கு பிடிச்ச ஒரு நாய்க்குட்டியோ பூனைக்குட்டியோ, தனக்கு வீட்டில் பிடிச்ச அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அம்மா அப்பா யாருமே இல்லை, திடீர்னு கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறீங்க. அதுக்கு மேலே ஃபிசிக்கலாக வேற இப்படி ஒருத்தர் வந்து உன்னை என்னன்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வைக்கும்போது இது நியாயமா? எந்த ஒரு பெண்ணுக்குனா இருக்கட்டும், நம்ம அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், எந்த ஒரு பெண்ணுக்குனா இருக்கட்டும். ஸோ அதனால அந்த பெண்ணுக்கான கல்வி, பெண்ணுக்கான வேலை வாய்ப்பு, பெண்ணுக்கான சொத்து, பெண்ணுக்கான நிலையான வருமானம் தான் கையில் மாதம் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வர்ற மாதிரியான ஒரு வருமானத்தை அதை நிலை பெற செய்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுடைய தன்னம்பிக்கை வந்து நல்லாயிருக்கும். தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எந்த ஆணும் அடிமைப்படுத்த முடியாது, எந்த மாமனாரும் மாமியாரும் கொடுமைப்படுத்த முடியாது. நிறைய உதாரணங்கள் இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் காப்பாற்றின பெண்கள் இவங்கெல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் அந்த ஆண்கிட்ட கொடுத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட வாங்கி தான் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த நிலைமையில இருந்து இவங்க வந்து எப்போ வந்து ஒரு கைத்தொழிலாவது ஒன்றும் இல்லை, ஒரு டெய்லரு வேலை பார்த்து ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சு கொடுத்து ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாயோ 400 ரூபாயோ சம்பாதிச்ச பிறகு அந்த பெண்ணினுடைய தன்னம்பிக்கை ஓங்கின பிறகு ஃபிசிக்கல் டார்ச்சர் அந்த பொண்ணுக்கு டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. ஏன்னா இவன் நம்ம பக்கமே இருந்துக்கிட்டே இருப்பா அப்படிங்கிற கேரண்டி அந்த ஆணுக்கு இல்லாமல் போகுது.
தன்னை விட்டா இவளுக்கு நாதி இல்லை அப்படிங்கிற அந்த நிலையில நீங்க கொண்டு போய் ஒரு பெண்ணை நிறுத்தும் போதுதான் தயவு செஞ்சு என் பொண்ணை டார்ச்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அது. ஸோ யாரா இருந்தாலும் இவளுக்கு நம்மளை விட்டா எங்கேயும் போறதுக்கு வழி கிடையாது, இங்கதான் அவ நம்ம என்ன அடிச்சாலும் பிடிச்சாலும் திட்டினாலும் அவமானப்படுத்தினாலும் இங்கதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எப்போ அவங்களுக்கு வருதோ அப்பதான் அந்த எல்லா டார்ச்சருமே வருது. இது இல்லாத ஒரு சூழல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈக்குவேஷன்ஸ் மாறுது. எங்கிட்ட தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு அவள் பாட்டுக்கு போய் வாழ்ந்துக்குவா போல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, அவங்க அப்பா அம்மா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா எப்போ வேணாலும் நீ வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு இருந்தாலும் இந்த ஆண் சைடு வந்து வீக்காக ஆகுது. அப்போது ஈக்குவலாக ஒரு சுச்சுவேஷன் வந்து வருது. இப்போ இந்த 2 சூழல்லையுமே வந்து அந்த டார்ச்சரோ அந்த இதுவோ அது வந்து நல்லா குறையுது. அதுக்கு பிறகு தான் சமமாக பழகும்போது தான் முதல்ல வந்து 2 பேருக்குமே ஒரு புரிதலே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ நிறைய ஃபேமிலிஸில் நான் பார்த்துருக்கேன், ஆரம்பத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்து போக 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 ரொம்ப அன்பான கணவர் மனைவியாக வாழ்கிறத வந்து நான் பார்த்துருக்கேன். இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ஆண் வசதி பெண் மட்டம் அப்படிங்கிற அந்த ஈக்குவேஷனில் ஒரு மாற்றம் இருக்கும். அவள் பொண்ணு சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பா, அல்லது அவளுக்கான சொத்து அவளுக்கு வந்து சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி பல காரணத்தினால அந்த ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் 2 பேருக்கும் வந்தோடனே அவங்க பேசுறதுலேருந்து பழகிறதுலேருந்து எல்லாமே மாறி அதுக்கப்புறம் பார்த்தா இவர் இவ்வளோ அழகானவரா இவ இவ்வளோ அழகானவளா அப்படின்னு சொல்லி 2 பேரும் மனம் விரும்பி அதுக்கு பிறகு மிச்ச வாழ்க்கையை வந்து அவங்க வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க. படித்த பெண்களே கூட ஒரு நல்ல வேலைக்கு போய் அவங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு அந்த நகை வைக்கிறதா வந்து நிறைய பெண்கள் வந்து ஒரு இன்னும் அந்த நகையிலிருந்து அவங்க வெளியே வர முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த முதலீடு ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே பெண்களுக்கு அதை பற்றின அறிவு வந்து குறைவாகத்தான் கொடுக்கப்படுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் டிஸ்கஷன்ஸ் வந்து அந்த பொண்ணுகிட்ட மட்டும் பண்ண மாட்டாங்க, ஆண்கள் மட்டுமே தான் அதை பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றின நாலேஜ் வந்து மிகவும் குறைவாக இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து நகை மட்டும்தான் ஒரு முதலீடாக அவங்களுக்கு தெரியுது. இன்னொரு விஷயம், இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் மிக மிக குறைவாக இருக்குது. நம்ம பெண்களை எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறோன்னா, அங்கே போகாத இங்கே போகாத இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்கிறது மூலமாக கம்ப்ளீட்டாக நம்ம எக்ஸ்போஷரையே குறைச்சிடுறோம். அந்த பொண்ணுக்கு ஒரு 20 வயசு வரைக்கும் ஒரு எண்ணி பார்த்தா ஒரு 20 பேர்கிட்ட தான் அந்த பொண்ணை பேசியிருப்பான். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 4 பேர் மிக நெருக்கமான சொந்தம், அத்தை சித்தி மாமா அந்த மாதிரி ஏதோ கொஞ்சம் பேர், ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் அந்த ஜாதிக்குள்ளேயே இருக்கணும்னு பார்க்கக்கூடியவங்கலாம் இருக்காங்க. இத்தனூண்டு பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது வந்து சரியா நியாயமா அப்படின்னு பார்க்கணும்ல. ஏன்னா நிறைய விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், செவி வழியாக நம்ம படிக்கிறது. கல்வியில் வந்து சிறந்த கல்வி வந்து செவி வழி கல்வி அப்படின்னு திருவள்ளுவரே சொல்கிறாரு. ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்க 4-5 வயசுலேருந்தே வெளியே போய் நிறைய பேர்கிட்ட பேசும்போது அங்கே எக்ஸ்போஸ் ஆகுறாங்க. அவங்க ஒரு நியூஸ் பற்றி பேசுகிறாங்க, ஒரு அரசியல் பேசுகிறாங்க, ஏதோ ஒன்று பேசும்போது கற்றுக்குறாங்க, ஒரு தொழில் பற்றி பேசும்போது கற்றுக்குறாங்க. அது ஃபுல்லாக இவங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுது 20-25 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்க புகுந்த வீட்டுக்கு போன பிறகுமே அங்கே வந்து வெளியில் எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குன்னு கேட்டால் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது ஒரு தொழில் தொடங்கணும்னா கூட அவங்களுக்கு என்ன பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. தெரிஞ்சாலும் அதை போகும்போது அவங்கள ஏமாத்துனாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு அதை ஒன்றும் கேட்குறது. இதுக்கு தான் நான் சொன்னேன் நீ வெளியே போகாத, இதுக்கு தான் நான் சொன்னேன் பிஸ்னஸ் பண்ணாத, நீ தொலைச்சிட்டேல வச்சுட்டேல அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து பண்ணுவாங்க. பிஸ்னஸ்ன்னா 4 பிஸ்னஸில் 2 வந்து வரும் போகும். இது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நார்மலான ஒரு விஷயம் தான். ஆனால் பெண் பண்ணால் மட்டும் அது 10 மடங்கு குற்றமாக சாட்டி அதை வந்து திட்டுறதும், அவளை வந்து திரும்ப திரும்ப அவள் தன்னம்பிக்கையை உடச்சி முடுக்கி போடுறதுமே ஒரு வழியா. ஸோ அதனால இந்த பெண்கள் சேஃபாக வந்து நகை தான் நமக்கு எப்போனாலும் நம்ம அடமானம் வச்சுக்கலாம், ஒரு எதுனாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதில் சேமிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு சமூகமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், ஒரு பெண்ணை பார்த்தாலே அவள் வந்து என்ன நகை போட்டிருக்காங்கிறத வச்சு அவளுக்கு மரியாதை கொடுக்கறதுங்கிறது நம்ம சமுதாயத்தில் இல்லைன்னு சொல்கிறீங்களா? எவ்வளோ பெரிய அநியாயம். ஒரு வரதட்சணை கொடுக்கக்கூடாதுன்னு இருக்கு, அந்த வரதட்சணை கொடுக்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையிலையும், அப்புறம் ரிதன்யாவோட அப்பா சொன்ன பேச்சின் அடிப்படையிலையும் ரிதன்யாவோட பெற்றோர் தான் முதல் குற்றவாளி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு. நான் அப்படிதான் நான் நிச்சயமா சொல்லுவேன். அவங்களை மட்டும் முதல் குற்றவாளியா மட்டும் சொல்ல மாட்டேன். நம்ம எல்லார் கையிலையும் ரத்தம் இருக்குன்னு நான் சொல்லுவேன். நம்ம அத்தனை பேருமே இதற்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவேன். ஏன்னா நம்ம சொந்தத்திலேயே நிறைய பேர் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. கல்யாணம் ஆன பிறகு பலவிதமான தயக்கத்தோட பெண்கள் வந்து தன்னுடைய சொந்தக்காரங்களை அப்ரோச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம திரும்பவும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழுமா அப்படிங்கிற அந்த ஒரு கொடூர சொல்ல தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு நான் என்கிட்ட எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்காதங்கிறத நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அதே தான் அந்த குடும்பமும் பண்ணியிருக்காங்க. ரிதன்யாவுடைய தம்பி கிட்ட அந்த பொண்ணு சொல்லியிருக்கா, எனக்கு சாப்பாடு கூட சரியா இங்க கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் எவ்வளவு கொடுமை சார்.
5 கோடி ரூபாய் அந்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு குடும்பம் செலவு பண்ணியிருக்கு. சாப்பாடு சரியா போடலை அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னா, நீ வா தங்கம், அக்கா நீ வா, எதுனா நம்ம பார்த்துக்கலாம், நீ வா அப்படின்னு சொல்ற அந்த தைரியம் அந்த தம்பி கிட்ட இல்லை, அந்த அப்பா கிட்ட இல்லை, அந்த குடும்பத்துக்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துக்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்க வந்து பெண்ணை வந்து எதுக்காக வளர்த்தீங்க? அந்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வளர்த்தீங்களா, இல்லை அந்த பெண்ணை வந்து ஒரு பெருமையான ஆபரணமா உலகத்துக்கிட்ட காமிக்கிறதுக்கு, என் பொண்ணை எவ்வளோ வசதியாக நான் கட்டி கொடுத்துருக்கேன் பாரு, எவ்வளோ வந்து ஒரு வசதியான குடும்பத்தில் அவள் வாழ்றா பாரு, எவ்வளோ நகை நட்டு போட்டிருக்கா பாருங்கிற பெருமைக்கு தான் அந்த பொண்ணை நீங்கள் வச்சுருக்கீங்களா? அவன் நல்லா வாழணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறது தான். இது வந்து ரெதன்யாவோட குடும்பத்தில் மட்டும் இல்லை, பல குடும்பத்தில் கேட்க வேண்டிய கேள்வி. இது வந்து எனக்கு நெருக்கமான பல பேர்கிட்ட வந்து இது நடந்திருக்கு. ஆக்சுவலாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு பெண் தன்னுடைய கணவர்கிட்ட 6 முறை மீண்டும் மீண்டும் போய் வாழ்றதுக்கு முயற்சி செய்கிறா சராசரியா அப்படின்னு சொல்லுது. அதில் தப்பில்லை, சரிதான். ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ ஒரு மோசமான கலாச்சாரம், ஆணாதிக்கம், ஒரு சமமற்ற சொத்து, அது இதுன்னு 1000 பிரச்சனைகளை நம்ம சமுதாயத்தில் வச்சுருக்கிறோம். அந்த அத்தனையும் அந்த 2 கப்புலேயே உட்காந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப அநியாயம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க ஏதோ கோப்ப பண்ணி வாழ ட்ரை பண்ணுறாங்களா, திரும்ப திரும்ப அந்த கணவரோட வாழ ட்ரை பண்ணுறாங்களா, தயவு செஞ்சு அதுக்கு ஒத்துழைங்க. வாழணும்னு ட்ரை பண்ணாலும் நீங்கள் ஒத்துழைங்க. இல்லை நான் வந்துடுறேன் திருப்பின்னு சொன்னாலும், திரும்ப அப்பா அம்மா வீட்டுக்கு வந்தாலும் தயவு செஞ்சு கூப்பிட்டு வச்சுக்கோங்க. அந்த பொண்ணு கல்விக்கும் வேலைவாய்ப்புக்கும் சொத்துக்கும் என்ன உண்டோ அவளை வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கே தயவு செஞ்சு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். தயவு செஞ்சு வந்து அந்த பொண்ணை நீ திருப்பி இங்கே வந்துடாத அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. அவள் மீண்டும் வந்த பிறகும் அவங்க திரும்பி போயிட்டு வராங்கன்னு சொன்னால் இதுதான் உனக்கு வேலை அப்படின்னு மனசை காயப்படுத்துகிற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க. எத்தனை வாட்டி வந்தா போனான்னு அந்த பொண்ணுக்கு தெரியும், தெரிஞ்சுதான் அவள் போறா வர்றா. தயவு செஞ்சு அந்த பொண்ணு கூட நில்லுங்க. என்ன ஆனாலும் அந்த பொண்ணு கூட நில்லுங்க. ஒரு இடத்துல இருந்து திடீர்னு பிடுங்கி கொண்டு போய் உங்களை இன்னொரு இடத்துல, இன்னொரு அம்மா அப்பா கிட்ட, இன்னொரு குடும்பத்துக்குள்ள நீங்கள் வந்து வாழறணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் எத்தனை நாள் உங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் கம்ஃபர்டபுளாக போய் இருக்க முடியுது? இத்தனைக்கும் மாப்பிள்ளைன்னு சொல்லி உங்களை உபசரித்து தான் தள்ளுறாங்க. அதுக்கே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக போய் இருக்க முடியல. அப்போது வா போ, இதை பண்ணியா அதை பண்ணியா அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இவ போய் அங்கே அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி நீ தான் என் அம்மா, நீ தான் என் அப்பா, நீ தான் என் தம்பி அப்படின்னு வாழணும்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க? அது உங்களுக்கே சாத்தியம் இல்லாத போது அந்த பொண்ணுக்கு எப்படி சாத்தியம்? ஸோ இதையெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த பெண் கூட ஒரு சமுதாயமாக நம்ம வந்து கூட நின்னோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தங்கைகள், நம்மளுடைய அம்மாக்கள், மகள்கள் எல்லாருமே நல்லா வாழ்வாங்க. வரதட்சணை ஒரு விஷயம் இருக்குது, அப்புறம் மன ரீதியாக துன்பப்படுத்தலாம் ஒரு பக்கம் இருக்குது, உடல் ரீதியாகவும் நான் துன்பப்பட்டேன், என் உடலை இனிமேல் தாங்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து வந்து ஒரு மேரிட்டல் ரேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல்கள் வருது வந்து. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெண்ணோட உடலை ஆண்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. இங்கே நம்மளுக்கு பாலியல் கல்வி இல்லாததுனால இந்த போர்னோக்கள் மூலமாக தான் ஆண்கள் வந்து பெரும்பாலும் இதை பற்றின ஒரு பாடத்துக்கு வர்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இந்த போர்ண கலாச்சாரம் எந்த அளவுக்கு பெண்களை பாதிக்குது அப்படின்னு